வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகாசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக மீனா முத்துன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க பேண்ட் வாத்திய கோஷ்டியெல்லாம் கூட்டிகிட்டு வர சத்யா செல்வம்னு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வர்றாங்க. சிந்தாமணி எரிச்சலோட பார்த்துக்கிட்டு இருக்க மீனா தான் ஜெயிக்க போகிறான்னு அவங்களே பேசிட்டு கிளாப் பண்ணுறது கோஷம் போடுறதுன்னு இருக்க சிந்தாமணியோட எரிச்சல் உச்சத்துக்கு போகுது. ஆமாம் ஆமாம், மீனா தான் ஜெயிப்பா, மீனா தான் ஜெயிப்பா அப்படின்ற கோஷம் அவங்க காதுக்குள்ள நெருப்பு மாதிரி வந்து விழுது. அப்புறம் என்ன அப்படின்னு முத்து கேட்க சிந்தாமணி உடனே ஏய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அல்லக்கை அக்கா அப்படின்னு வந்து நிற்கிறாரு. டேய், நிலைமையை பார்த்தா நான் ஜெயிப்பேனான்னு சந்தேகமா இருக்குடா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதெல்லாம் நீ ஜெயிச்சிருவாக்கா, எல்லாரும் உனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அல்லக்கை சொல்றாரு. டேய் நிறுத்துன்ற மாதிரி கையை காட்டுற சிந்தாமணி, டேய் முதல்ல ஜால்ரா தட்டுறதை நிறுத்துடா. சும்மா நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக எதையாவது சொல்லி வைக்காத. நிஜமான நிலவரம் கூட தெரிய மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா அவ தான் ஜெயிப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனோட சிந்தாமணி கார்ல ஏறி உட்கார பின்னாடி அல்லக்கையும் உட்காந்துக்கிறாரு. கார்ல ஏறி உட்காந்து கதவை மூடிட்டு சிந்தாமணி யாருக்கோ கால் பண்ண மரத்து மேல சாஞ்சிட்டு ஹாயா நின்றுட்டு இருந்த ஒரு ஆளு ஃபோன் அடிக்குது அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு. அக்கா அப்படிங்கிறவரு அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு சொல்லுங்கக்காங்கிறாரு. ஏய் எங்கடா இருக்கன்னு கேட்க, இங்கேதான்க்கா இருக்கேங்கிறாரு அவரு. அந்த மீனா மனு தாக்கல் பண்ணக்கூடாது, வயிற்றுல ஒரு கோடு போட்டு விட்டுடா அப்படின்னு போர்டில் ஒரு கோடு போடுன்ற மாதிரி சொல்றாங்க சிந்தாமணி. சரிக்கா பண்ணிடுறேங்கிறாரு அந்த ஆளு. டேய் அவளை குத்துனா கூட போட்டியில நிப்பா, அவ உயிரா நினைக்கிற முத்துவுக்கு ஏதாவது ஆனாதான் அவ ஒதுங்கிக்குவா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிக்கா பண்ணிடுறேங்கிறாரு அந்த ஆளு. நல்ல வயிற்றுல ஒரு கோட்டை போடு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, போட்டுடுறேங்க்கா அப்படின்னு அந்த ஆள் சொல்ல சிந்தாமணி காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க கார் கண்ணாடி வழியா பார்க்க எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் சிந்தாமணியவே பார்த்துட்டு இருக்க ஒரு வெறுப்பான பார்வை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சிந்தாமணி அங்கேருந்து போனதை பார்த்துட்டு சந்தோஷமாக முத்து மீனா செல்வம்னு அந்த இடத்துக்கு வர்றாங்க. சிந்தாமணி ஃபோன் பண்ணால் அங்கே தான் பக்கத்து மரத்தில் இருப்பார் போல இருக்கு. இவங்க எல்லாருமே அங்கே ஜாலியாக நின்று சிரிப்போட பார்த்துட்டு இருக்க மீனா முத்து மனு தாக்கல் பண்ண வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட, அண்ணே அடின்னு அப்படின்னு முத்து சொல்ல, அடிச்சு தூள் கிளப்புங்க அப்படின்னு செல்வமும் சத்யாவும் ஆடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இங்க மரத்துக்கிட்ட நிக்கிறவரு பாக்கெட்ல இருந்து கர்ச்சீஃப் எடுத்து கண்ணுக்கு கீழே சுத்தமா எதுவும் தெரியாத மாதிரி கட்டிக்கிறாரு. மியூசிக் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடு. முத்து சத்யா செல்வம் 3 பேரும் மீனாவை சுத்தி சுத்தி ஆடிட்டு இருக்காங்க. இவரு கர்ச்சீஃபை கட்டி முடிச்சுட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு. அது காலங்காலமா யூஸ் பண்ற அதே பட்டன் நைஃப் தான். அவர் ப்ரெஸ் பண்ண கத்தி சீறிக்கிட்டு வெளியே வருது. அதை திருப்பி எதுவும் பண்ணாம அந்த 5 இன்ச்சு கத்தியை அப்படியே மடக்காம நீட்டின வாக்கிலேயே கையில பிடிச்சிட்டு நடந்து வர்றாரு அந்த ஆளு. யோ ஏங்க வாங்க வந்து மனு தாக்கல் பண்ணணும்ல அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நான் சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கேன் மீனா, இது ஒண்ணு சாதாரண பதவி கிடையாது. உன்ன மாதிரி இருக்கிற பூ விற்கிற கஷ்டப்படுற எல்லா குடும்பங்களுக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுக்க போற நீ, சாமியை கும்பிட்டுட்டு களத்துல இறங்கு அப்படின்னு முத்து பரவசத்துல ஆடிக்கிட்டே கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. மீனா ஆல் த பெஸ்ட்ன்றாங்க. ஸ்ருதியும் சீதாவும் புன்னகை மன்னியா அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ்கா அப்படின்னு கைய கொடுக்க, போலாமா அப்படின்னு மீனா சந்தோஷமா திரும்புறாங்க. அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சத்யாவும் ரொம்ப சந்தோஷமா அக்கா கையை பிடிச்சி குலுக்குறாரு. அடுத்து மீனா சத்யா முத்து சீதான்னு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சீதா ஒரு பக்கம் வர, இந்த பக்கம் முத்து வர, நடுவுல மீனா வர, அந்த ஆள் முகத்துல துணி கட்டிட்டு இருக்கவரும் அப்படியே வர்றாரு. இப்ப மொத்த கூட்டமா அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கத்தியை வச்சிருக்கிறவரும் அந்த பேண்ட் வாத்தியத்துக்கு நடுப்புற பூந்து இவங்க பக்கமா வர மீனா பார்த்துடுறாங்க. அந்த ஆள் முத்துவை தான் டார்கெட் பண்றன்றத பார்த்த உடனே டக்குன்னு முத்துவை பின்னுக்கு இழுக்கிறாங்க மீனா. வந்த ஆள் மீனாவோட வயிற்றுல ஒரு குத்து குத்திட்டு ஓடிடுறாரு. என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆள் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க மீனா ஐயோன்னு கத்திக்கிட்டு சரியா எல்லாரும் என்னாச்சு ஐயோ மீனா அப்படின்னு மீனாவை தாங்கி பிடிக்க 4-5 பேரு குத்துனவனை துரத்திட்டு ஓடுறாங்க. எல்லாரும் பதறிட்டு இருக்க, மீனா மீனா எழுந்துருவா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் மீனா அப்படின்னு முத்து தூக்கிட்டு இருக்காரு. வேணாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க சீதா ஸ்ருதின்னு எல்லாரும் பதறாங்க. மத்தாக்காவும் பயங்கரமா பதறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போலான்னு. இல்லைங்க வேட்புமனு கொடுத்துட்டு வந்துடுறேன்றாங்க மீனா. என்ன மீனா இந்த நிலைமையில என்ன சொல்றீங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு ஸ்ருதி கூப்பிட, அக்கா
வாக்கா ஹாஸ்பிட்டல் போலான்னு சீதாவும் அலறிட்டு இருக்காங்க. மீனா மீனா வந்து பாத்துக்கலாம் மீனா அப்படின்னு முத்து கூப்பிட, இல்லைங்க டைம் முடிய போகுது, எனக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம் மீனா, வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்க வேணாம் உள்ள போலாம், நான் மீனா சொல்லிட்டு இருக்க. அக்கா அக்கான்னு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க சீதா. மீனா பயங்கரமா வழியில கதறி அழறாங்க. போமா போ மெதுவா போ அப்படின்னு பின்னாடி 2-3 லேடிஸ் சொல்ல, அக்கா அக்கா பாத்துக்கா அப்படின்னு சீதாவை தாங்கி பிடிச்சிட்டு உள்ளர வர்றாங்க. இவங்க கூட்டமா வர்றதையும் வர்ற கோலத்தையும் பார்த்து உள்ளர உட்கார்ந்துருந்த 2-3 பேரு படார்னு எழுந்து நிக்கிறாங்க. ஏமா என்னாச்சு, என்னமா ஆச்சு அப்படின்னு 2 பேரும் முன்னாடி வர்றாங்க. சார் இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க சார், மனு தாக்கல் பண்ணணும், என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்கன்றாரு முத்து. உடனே அதுல ஓடி போய் ஒருத்தர் மனுவை எடுத்துட்டு வர்றாரு. சார் கையெழுத்தை மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, மீனா ஒரு கையை வயிற்றுல வச்சு அழுத்திக்கிட்டு மெல்ல தவி தவி வர்றாங்க. அவங்கள முத்துவும் சீதாவும் தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க. இந்தாங்கம்மா இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்ல, மீனா கையெழுத்து போட போறாங்க. சீதா பக்கத்துல இருக்க லேடி கிட்ட இருந்து பேக கொடுங்கன்னு வாங்கி அதுல இருந்த பணத்தை எடுக்கிறாங்க. மீனா தேம்பி தேம்பி வழியில அழுதுகிட்டே கையெழுத்து போடுறாங்க. சரிப்பா முதல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு முடிச்ச உடனே சொல்ல, சத்யாவும் செல்வமும் ஓடி வர்றாங்க. டேய் அவன் தப்பிச்சு ஓடிட்டான்டா அப்படின்னு சொல்ல, சரி விடு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படிங்கிற முத்து, நீ போய் வண்டி எடு செல்வத்துக்கிட்ட சொல்ல, பார்த்து பார்த்து கூட்டிட்டு வாங்கடா சிஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ஓடுறாரு. வீட்டுல விஜயா உம்முன்னு உட்கார்ந்துருக்க, பக்கத்துல உட்கார்ந்துருக்க மனோஜ் சாப்பிட்டீங்களாமான்னு கேக்குறாரு. சத்தம் கேட்டு 2 பேருமே திரும்பி பார்க்க அங்க செருப்பை கழட்டி விட்டுட்டு முத்துவும் மீனாவும் வர்றாங்க. மீனா அப்படியே மெதுவா அடிமேல் அடி எடுத்து வைக்க முத்து கைத்தாங்களா புடிச்சிட்டு வர்றாரு. கையில ஒரு ஹாஸ்பிட்டல் கவர். வர்ற முத்து ரூம் கதவை திறந்து விட மீனா உள்ளர போறாங்க. 2 பேரும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் உள்ளர போனதும் மறுபடியும் மனோஜ் அவங்க அம்மாட்ட ஏதோ பேச திரும்புறாரு. அதுக்குள்ள அண்ணாமலை வந்து செருப்ப கழட்டுறாரு. மனோஜ் முத்துவும் மீனாவும் வந்துட்டாங்களான்னு கேட்க, மனோஜ் எழுந்த அப்பாவை பார்த்து, இப்பதான் வந்தாங்கப்பா உள்ளர இருக்காங்கன்றாரு மனோஜ். அண்ணாமலை வேகமா அவங்க ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. முத்து மீனாவை படுக்க வச்சு போர்வை போத்தி விட்டுட்டு இருக்காரு. வந்து கதவை திறக்கிற முத்து அப்பாவை பார்த்துட்டு அப்பா வாப்பாங்கிறாரு. அண்ணாமலை உள்ளர வர பின்னாடியே ரவியும் வர்றாரு. மீனா எழுந்து கொஞ்சம் உட்கார போக, பரவாயில்லம்மா உட்காரு 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 அப்படிங்கிறவரு, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வரோம், நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவும் மனோஜும் வந்து நிக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிட்டாங்கப்பா அப்படிங்கிறாரு முத்து. இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா, இப்படி பண்ணிட்டாங்களேன்றாரு அண்ணாமலை. இதுக்கு தான் இந்த வம்பல்ல வேணான்னு படிச்சு சொன்னேன், யார் கேட்டா, இதோ இப்ப அனுபவிக்கிறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க. அண்ணி இப்ப எப்படி இருக்குன்னு ரவி கேட்க, பரவாயில்ல ரவி அப்படின்னு மீனா மெதுவா சொல்றாங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அதிகமா வேலை செய்யக்கூடாது, புண்ணு ஆறுற வரைக்கும் பார்த்துக்க சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க முத்துவும் முறைக்கிறாரு. ஆனா விஜயா அதெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை. தேர்தலில் நிற்க வேணான்னு சொன்னப்ப யார் கேட்டீங்க, இப்போ பாருங்க தலைவி பதவிக்கு நிக்க போறேன்னு சொல்லி இப்ப இவளாலேயே நிக்க முடியாம வந்து படுத்திருக்கா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற அண்ணாமலை விஜயா பக்கத்துல வந்து வாயை மூடிட்டு இருக்கியா, அவளே உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்லைங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலை, தேர்தல்ல நிக்கணும்னா அதுக்கான நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தேர்தல்ல நிக்கணும்னா ஆசைப்பட்டா போதுமா, உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு விஜயா கொஞ்சம் குரலை தாழ்த்திக்கிட்டு சொல்ல, இந்த கத்தி குத்து முத்துவுக்கு பட்டிருக்க வேண்டியது, இவ குறுக்கால வந்து விழுந்ததுனால மீனாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுக்காக தாங்க நானும் சொல்றேன், பெருசா ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ண முடியும், நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்ப கத்தி குத்து வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. முத்து டென்ஷனோட, இப்படிலாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை முத்துக்கிட்ட வந்து, இங்க பாரு நீ எதிர்பார்த்தியோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்டா, விஜயா சொன்ன மாதிரி உங்க 2 பேருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா பார்வை ஒரு வெட்டு வெட்டிட்டு, இப்பவாவது நான் சொல்றத கேளுங்க, இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டான்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாப்பா ஸ்டார்டிங்லயே விலகிக்கிறது நல்லது,
திரும்ப இந்த மாதிரி அட்டம் பண்ணாங்கன்னா யாருக்கு லாஸ் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. முத்து மனோஜை முறைச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு இருக்க. இப்பவாவது இவளை வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா தேர்தல் விஷயம் முத்து மீனா சம்பந்தப்பட்டது, இதுல நாம தலையிடக்கூடாது தெரிஞ்சுக்க அப்படிங்கிற அண்ணாமலை. முத்து, உங்க அம்மா பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. உயிரை பணைய வச்சு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேக்குறாரு அண்ணாமலை. செல்வத்தை போய் கொடுக்க சொல்லியிருக்கேன் பண்றாரு முத்து. இனிமேல் நீ மீனாவோடையே இரு, பார்த்து ஜாக்கிரதையா இருன்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா அப்படின்னு வேகமா தலையாட்டுறாரு அவரு. அப்பா, நான் எலெக்ஷன்லயே நிக்க வேணான்னு சொல்றேன், அப்பதான் இந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்றாரு மனோஜ். அதுக்கெல்லாம் பயந்து ஒதுங்க முடியாதுடா. ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதாண்டா செய்யும். அதையும் தாண்டி போராடணும் அப்படின்னு முத்து சொல்ல, இதுங்கெல்லாம் எவ்வளோ பட்டாலும் அடங்காது அப்படின்ற மாதிரி விஜயாவும் மனோஜும் பார்த்துட்டு இருக்காங்க. எவரெஸ்ட் மலை ஏறணும்னா படியிலேயே ஏறிட முடியாது, படிப்படியாக தான் ஏறணும். அப்படிதான் இதுவும் எதிர்ப்பு வர வரதான் முன்னேறி போக முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் சொன்னா உனக்கு புரியாதுடா, இப்பவே யாரோ இவளை கத்தியால குத்தி இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல, யாரோலாம் இல்லம்மா, இது யார் பண்ணினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், சிந்தாமணி அம்மா வேலைதாங்கிறாரு முத்து. என்னடா சொல்றாங்கிற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்க. மீனாவை எதிர்த்து நிக்கிறது அவங்க தானேங்கிறாரு முத்து. டேய் நீ பாத்தியா, தெரியாம எதையும் சொல்லாதன்றாங்க விஜயா. அவங்க ஏன் இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு விஜயா கேட்க, மீனாவை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால எங்களுக்கு பயங்காட்ட முயற்சி பண்றாங்க, அவங்க தான் பண்ணினாங்கன்னு ஆதாரத்தோட பிடிக்கிறேன், அப்புறமேட்டுக்கு இருக்கு அதுக்கு அப்படின்னு விஜயாட்ட சொல்ற முத்து. விஜயாமணி மேலதான் சந்தேகம் இருக்குன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன்ப்பா. மாட்டும், சீக்கிரமே மாட்டுங்கிறாரு முத்து. போலீஸ் இதை விசாரிக்கட்டும், யார் இதை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், தப்பிக்கவே முடியாது தெரிஞ்சுக்க அப்படின்னு அண்ணாமலை ரூமை விட்டு வெளியே போறாரு. ரவி மீனா பக்கமா வந்து, அண்ணி நான் உங்களுக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வரேங்கிறாரு. இல்ல பரவாயில்ல ரவி வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல, அண்ணி எங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து எல்லாமே செய்றீங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, நான் பார்த்துக்கிறேன், நைட்டுக்கு நானே குக் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ரவி. முத்து, அண்ணியை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு அவரும் வெளியே போறாரு. அண்ணாமலை போன கொஞ்ச நேரத்திலேயே விஜயா போக பின்னாடியே அவங்களோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டு மனோஜும் போயிடுறாரு. முத்து ரொம்பவும் வருத்தமும் யோசனையுமா கட்டிலோட பில்லரை பிடிச்சிட்டு நிக்க மீனா அழுதுகிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு முத்து, மீனா மீனா என்னாச்சு, ஏன் அழுவுற, ஏதாவது வலிக்குதா அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு மீனா பக்கத்துல போய் நிக்கிறாரு. இல்லங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்னாச்சு என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க, வேணாங்க எனக்கு இந்த தேர்தலே வேண்டாம், எதுவும் வேண்டாங்க, நாளைக்கே போய் நான் நிக்கலன்னு சொல்லிடுறேன், நம்ம வேட்பு மனுவை திரும்ப வாபஸ் வாங்கிடலாங்க அப்படின்னு மீனா முத்துவோட கையை பிடிச்சிட்டு பயத்தோட சொல்ல, என்ன மீனா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சொல்ற நீ, இவ்வளவு தூரம் போராடி வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, இப்ப போய் இப்படி சொல்லிட்டு இருக்கங்கிறாரு முத்து. இல்லைங்க, இன்னைக்கு உங்களை கத்தியால குத்த வந்தாங்க, ஒரு நிமிஷம் நான் மட்டும் அதை பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு மீனா அழுதுகிட்டு இருக்க. அழாத மீனா, அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அப்புறம் என்ன, நீ எதுக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்கிற, இங்க பாரு எனக்கு ஆயுசு கெட்டின்னு என்கிட்ட பாட்டி சொல்லி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, வேண்டான்ற மாதிரி கையை காட்டுற மீனா, நடந்ததை நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது, வேணாங்க எதுக்கு இதெல்லாம் நமக்குன்றாங்க, இதனால நாம என்னத்தை சாதிக்க போறோம், எனக்கு நீங்க தான் முக்கியம், அந்த சிந்தாமணியோட சாவகாசமே நமக்கு வேண்டாம், அவங்களாலலாம் நம்மளால போட்டி போட முடியாதுங்க, விட்டுருவோம், அவங்களே ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதை நடத்தி காட்டுறதா அவங்களோட பிளானே, உன்னை வாபஸ் வாங்க வைக்கணும், அது போட்டியே இல்லாம ஜெயிக்கணும், இப்ப நீ பின்வாங்கிட்டேன்னு வையே, அப்புறம் அந்த சிந்தாமணி நினைச்சதை சாதிச்ச மாதிரி ஆயிடும் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, இருந்துட்டு போகட்டுங்க, அவங்க கிட்ட தோக்குறதால எதுக்கு எதுவும் குறைஞ்சிடாது, எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா உன்னை பலவீனம் ஆக்கிறதுக்கு தான் அவங்க என்ன ஏதாவது பண்ண பார்த்தாங்க, அவங்களுக்கு தெரியும் நீ உனக்கு ஏதாவது ஆனா கூட பயப்பட மாட்ட, ஆனா எனக்கு ஏதாவதுனா நீ பயப்படுவேன்னு அவங்க நினைச்சா மாதிரியே பண்ணி நடக்கிற பாரு, அவங்க நியாயமா ஜெயிக்கட்டும், அது தப்பு கிடையாது,
ஆனா இப்படி அநியாயம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம வழிவிடுறது எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க இன்னும் பல அநியாயம் பண்றதுக்கு நாமளே கேட்டை திறந்து விட்ட மாதிரி ஆயிடும் மீனா அப்படின்னு முத்து சொல்ல மீனா அழுகையோட யோசிக்கிறாங்க. ஆனாலும் அதை தூக்கி போட்டுட்டு அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேங்க, எனக்கு தேவை நீங்க தான்றாங்க மீனா. என்ன மீனா நீன்னு முத்து சலிப்பா கேட்க கண்ணை தொடச்சிக்கிற மீனா, இல்லைங்க நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு கத்தியால குத்த வந்தாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. நான் சாதாரணமா தெருவுல பூ வித்துக்கிட்டு இருந்தேன், இப்ப பூக்கடை போட்டு நல்லா இருக்கும். நமக்கு இந்த வாழ்க்கையே போதுங்க. இந்த சங்கம் தேர்தல் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க தினமும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் என்னால நிம்மதியா ஒரு வேலையும் செய்ய முடியாது. எதுக்கு இப்படி பயந்துகிட்டே வாழணும் அப்படின்னு மீனா கேட்க அமைதியா கேட்ட முத்து பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சமா குனிஞ்சி, மீனா நீ இப்ப பயந்து ஓடிட்டனா இனிமே அந்த சங்கத்துல எந்த பொண்ணும் தலை நிமிர்ந்து பேச முடியாது. யாருமே புதுசா எலெக்ஷன்ல நிக்க முடியாது. கேள்வி கேட்டா கத்திய காட்டி மிரட்டுவாங்க. மீனாவுக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்டம் இன்னும் அதிகமாயிடும். நீ தான் அந்த பயத்தை உடைக்கணும். உன்னாலதான் முடியும். நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன? மீனா நீ என்ன பிறக்கும் போதே பெரிய பணக்கார வீட்லயா பிறந்த? எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருக்குற. தெருவுல நின்று பூ வியாபாரம் பண்றதுன்னு அவ்வளவு ஈஸியான வேலையா? எத்தனை பிரச்சனையை நீ சந்திச்சிருப்ப. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ நிக்கல, இதை உன்னால தாங்க முடியாதா அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் எனக்கு வந்த கஷ்டங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே என் உயிர் போயிடும். அதை நீ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்றாங்க. முத்து அமைதியா பார்த்துட்டு இருக்க, நான் இந்த எலெக்ஷன்ல வாபஸ் வாங்க தாங்க போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, சரி மீனா நீ இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்க. நடந்த சம்பவத்துல இருந்து நீ இன்னும் மீண்டு வரல. எதை பத்தி நீ இப்ப யோசிக்காத. மனசு சரியில்லாதப்ப எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. முதல்ல நீ நல்லா ரெஸ்ட் எடு, தூங்கி எழுந்துரு. நாளைக்கு காலையில நிதானமா பேசலாம். நான் சொன்னதெல்லாம் நினைச்சு பாரு. காலையில எந்திரிக்கிறப்பவும் முடிவு மாறி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா பிடிவாதமா, இல்லங்க வேண்டாம், நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நாளைக்கு காலையில நீங்க பேசினாலும் என் முடிவு இதுதான். உங்களுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மீனா முத்து இல்லாம இல்ல அப்படின்னு மீனா பேசிக்கிட்டே போக, சரி நீ ரெஸ்ட் எடு, படுத்துக்கோ, கவலைப்படாத மீனா, தூங்கு அப்படின்னு கொஞ்சம் சாட்சி படுக்க வைக்கிறாரு முத்து. மீனாவும் அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. அப்போ முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு 2 எட்டு தள்ளி வந்து, சொல்லுடா செல்வங்கிறாரு அவரு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியான்னு கேட்க, பண்ணிட்டேன் முத்து அப்படின்னு செல்வம் சொல்ல, என்னடா சொன்னாங்க? எந்த ஆளையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்கிறாரு முத்து. அது விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு செல்வம் சொல்ல, அந்த சிந்தாமணி தாண்டா அதோட ஆளுங்களை வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. அதை தவிர வேற யாரும் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே மீனாவை கண்டா அதுக்கு ஆகாது, தொழில்ல மட்டும் போட்டியா இருப்பான்னு நினைச்சாங்க. இப்ப சங்க தேர்தலையும் மீனா போட்டியா வந்ததும் அதால தாங்கிக்க முடியலடா. ஆனா அதே நேரத்துல அந்த சிந்தாமணி அவ்வளோ சீக்கிரத்துல மாட்டவும் மாட்டாங்க. மாட்டாம இருக்கிறதுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாண்டா அவளை சும்மாவே விடக்கூடாது. கத்தியால குத்துனவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் மாட்டினாங்கன்னா சிந்தாமணி மாட்டுவாங்க, பாத்துக்கலாம்டா. சரி தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு செல்வம். ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் அசதியா இருக்குன்னு கண்ணு மூடி படுத்திருக்கிறா. நான் இந்த தேர்தல்ல நிக்க மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. நான் தைரியம் சொல்லி படுக்க வச்சிருக்கேன்றாரு முத்து. டேய் தங்கச்சிக்கு நீ என்ன உயிருடா, கண்டிப்பா பயப்படதானே செய்வாங்கன்றாரு செல்வமும். அதுக்காக தேர்தல்ல இருந்து நாம வாபஸ் வாங்க முடியுமாடா அப்படின்னு முத்து கேட்க, அது முடியாதுடா. அந்த சிந்தாமணிய என்னதான்டா பண்றதுன்னு செல்வம் கேக்குறாரு. என்ன பண்றது? நம்ம பசங்கிட்ட சொல்லி அந்த சிந்தாமணியையும் அவங்க ஆளுங்களையும் கொஞ்சம் நோட்ட விட சொல்லு. மீனாவை கத்தியால குத்துனவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு முத்து சொல்ல, சரிடா, நான் நமக்கு தெரிஞ்ச எல்லா டிரைவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன், அவனுங்க நிச்சயமா மாட்டுவானுங்க அப்படின்னு செல்வம் சொல்ல, அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவனை வச்சுதான்டா அந்த சிந்தாமணிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ரத்தம் சிந்திட்டாடா மீனா அப்படின்னு முத்து சொல்ல, சரிடா நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா மாட்டுவாங்க, பாத்துக்கலான்னு செல்வம் சொல்றாரு. சரிடா நீ ஏதாவது தெரிஞ்சா ஃபோன் பண்ணுன்னு முத்து சொல்ல, சரிடாங்கிறாரு செல்வமும். பாத்துக்கலான்னு அவரு சொல்ல, வைக்கிறேங்கிறாரு முத்து. அவரு காலை கட் பண்ணிட்டு கடுப்பும் கோவமா பார்த்துட்டே நிக்கிறாரு.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் எடுத்துட்டு வந்து மீனா இந்த ஜூஸ் குடின்னு நீட்டுறாரு. மீனா வலியோட முனையிட்டு அப்படின்னு எழுந்திருக்க பார்த்து மெல்ல மெல்லன்னு முதுகுல கை கொடுத்து நிமித்தி விடுறாரு. இந்த குடி அப்படின்னு சொல்ல மீனா அவரோட கையை தடுத்து பிடிச்சிட்டு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. சொல்றேன் இல்ல நீ குடி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு முத்து. குடி அப்படின்னு அவரே குடிக்க வைக்க மீனா ஜூஸ் குடிக்கிறாங்க. ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு உலகமகா தியாகி நான் போய் சமைச்சிடுறேங்கன்னு எழுந்திருக்க போறாங்க மீனா. ஏய் சமையல் மட்டும் பண்ண எப்படி? அப்படியே வீட்டை பெருக்கிட்டு வீட்டை தொடச்சிட்டு துணிமணி எல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சுட்டு பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் பாத்துரு அப்படின்னு முத்து கோவத்தை அடக்கிக்கிட்டு எரிச்சலோட சொல்றாரு. மீனா திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? டாக்டர் எதுவும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ சமைக்கிறேங்கிற அப்படின்னு முத்து கேட்க எல்லாரும் சாப்பிடாம இருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க மீனா. மீனா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சமைச்சுக்கிட்டு இருக்கான், நீ ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்த பாத்துக்க, அவ்வளவுதான். ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப தேத்துற வழியை பாரு. இந்த ஜூஸை குடி. குடி, என்ன பார்வை குடி அப்படின்னு டம்ளர்ல மீதி இருக்க ஜூஸையும் குடிக்க வைக்கிறாரு முத்து. எங்கடா இன்னும் காணோன்னு பார்த்துட்டு இருந்த சந்திராவும் சீதாவும் பதறி அடிச்சுக்கிட்டு இங்க விஜயா வீட்டுக்கு வர்றாங்க. சம்மந்தியம்மா அப்படின்னு அவங்க வாசல்ல வந்து நிக்க, ஆஹா வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்க, உங்களை தான் அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சீதா கொஞ்சம் மிரட்டலா சொல்றாங்க. எனக்கு காது கேட்கலன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா என்ன அப்படின்னு விஜயா கேட்க, வந்தவங்களை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சீதா கோவத்தோட கேட்க, ஏன் சொல்லலைன்னா திரும்ப போயிடுவீங்களா அப்படின்னு விஜயாவும் பதிலுக்கு கத்திட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு வெளியே வர்ற அண்ணாமலை விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கமா திரும்ப இவங்க 3 பேரும் நிக்கிறாங்க. அவரு சந்திராவை பார்த்து வாங்கம்மான்னு சொல்ல, அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சந்திராவும் சீதாவும் மெதுவா உள்ளர வர்றாங்க. யாராச்சும் கூப்பிட்டாதானே அங்கிள் உள்ளர வர முடியும் அப்படின்னு சத்யா சொல்ல, அண்ணாமலை விஜயாவை முறைக்கிறாரு. பொழுதுனைக்கும் முறைச்சிக்கிட்டே இருங்க, இதெல்லாம் நான் கண்டுக்கிறதாவே இல்லை அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. உங்களுக்கு இங்க வர்றதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை, மீனா தான் இங்க இருக்கிறா, நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அண்ணே மீனா எப்படி இருக்கா, அவளை பார்க்க தான் வந்தோன்றாங்க அவங்க அம்மா. சரிம்மா உள்ளதான் இருக்கா, போய் பாருங்கன்றாரு அண்ணாமலை. அவர் அந்த ரூமை கையை காட்ட 3 பேரும் வேகமா ரூம்குள்ள போறாங்க. அவங்க ஒரு கழிச்சிருந்த கதவை திறந்துட்டு உள்ளர வர, வாங்க வாங்கத்த அப்படின்னு முத்து கூப்பிட, மீனா அப்படின்னு கதறிக்கிட்டே அவங்க அம்மா மீனா கிட்ட போறாங்க. மீனாவும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எழுந்து கையை நீட்டுறாங்க. கையை பிடிச்சிக்கிறவங்க அம்மா, என்ன மீனா என்னாச்சு, படு ஏன்டே இப்படி ஆயிடுச்சு, கேள்விப்பட்டப்ப எனக்கு கொலையே நடுங்கிடுச்சு அப்படின்னு சந்திரா அழுதுகிட்டு இருக்க. அம்மா நீ அழாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க மீனா. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, சீக்கிரமே சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்து ஆறுதல் சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம்லக்கா அப்படின்னு மீனா கேட்க, இல்லடி எலெக்ஷன் வேலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க மீனா. என்னடா இது, கொஞ்சம் முன்னாடி முத்துக்கிட்ட முடியவே முடியாது, வேணவே வேணாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்க இப்போ எலெக்ஷன் வேலையெல்லாம் இருக்குன்றாங்க, பெரிய அந்தர்பல்ட்டியால இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க. வேணாம் மீனா, இந்த பதவியெல்லாம் வேணாங்கிறாங்க அவங்க அம்மா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு முத்து கேட்க, நாங்க ரொம்ப வருஷமா பூ விக்கிறோம் மாப்ள, என் பொண்ணு இந்த சங்கத்துக்கு தலைவியா வந்தா எனக்கு பெருமைதான், ஆனா அவளோட உயிர் எனக்கு முக்கியம், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அத்தை அதெல்லாம் எதுவும் ஆகாதத்த, நான் அவ கூட தானே இருக்கேன், நீங்க தைரியமா இருங்கத்த அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க அம்மா அழுகையோட பாக்குறாங்க. அம்மா இப்ப அக்கா வாபஸ் வாங்கினா அக்கா தோத்த மாதிரி ஆயிடும், புரியுதான்னு சத்யா கேட்க, அக்கா கண்டிப்பா இது அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சீதா சொல்ல, எனக்கும் அந்த டவுட் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் இருக்கு அதுக்கு அப்படிங்கிற முத்து. அத்தை நீங்க பயப்படாம இருங்கத்த, மீனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பா, உங்களை பெருமைப்பட வைப்பான்னு முத்து சொல்றாரு. அவங்க அம்மா தயக்கமும் பயமா மீனாவோட தோல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மனோஜ் விஜயா 2 பேரும் சட்டமா உட்கார்ந்துருக்க. அண்ணாமலை ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காரு. கிச்சன்ல ரவி சமைச்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து வைக்கிறாரு. அம்மா சமையல்லாம் முடிச்சிட்டேன், பசிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு ரவி சொல்ல, அப்படின்னு எழுந்திருக்க போன விஜயா கொஞ்ச நேரம் ஆகட்டும்டான்னு அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க. பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஸ்வேதா வர்றாங்க. ஸ்வேதா வாமா ஸ்வேதா, அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு உள்ளர நுழைஞ்சிட்டு இருக்க ஸ்வேதா கிட்ட உடனே கேக்குறாங்க விஜயா. அவங்க பேசவே இல்லை பெரியம்மா. மீனா எங்க, நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, உள்ளர்தாமா இருக்கா போய் பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்போ ஸ்ருதியும் வர, வாமா ஸ்ருதி அப்படின்னு வரவேற்கிறாரு அண்ணாமலை. ரவி வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் உள்ளர போறாங்க.
என்னம்மா இது, வீடா இல்ல ஹாஸ்பிட்டலா? பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. விசிட்டிங் ஹவர்ஸ்னு போர்டு வைக்கணும் போல இருக்கே. விட்டா 24 hours வந்துட்டு இருப்பாங்க போல அப்படின்னு மனோஜ் டிஸ்டர்ப் ஆனதுல எரிச்சலோட கத்திட்டு இருக்காரு. ஏண்டா மனோஜ், அண்ணி உயிர் தப்பி வந்திருக்காங்க, அவங்க மேல கேர் இருக்கவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு ரவி கோவமா கேட்க, இந்த மாதிரி நேரத்துல கூட உங்க 2 பேருக்கும் இரக்கமே வரல இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. உள்ளர வந்த ஸ்வேதா இப்ப பரவாயில்லையான்னு மீனாவோட கையை பிடிச்சிட்டு கேட்க, இப்ப பரவாயில்லங்கிறாங்க. அவங்க லேசா வலி இருக்கு அவ்வளவுதான்னு மீனா சொல்ல, நான் கொஞ்சம் கூட இந்த மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சினிமால தான் இந்த மாதிரி எலெக்ஷன்ல ஆப்போசிட் பார்ட்டிலாம் பண்ணுவாங்க, நிஜத்துலயும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அது ஆப்போசிட்ல இருக்கவங்க யாருங்கிறத பொறுத்து இருக்கு. மீனா வந்துடவே கூடாதுன்னு அந்த சிந்தாமணி நினைச்சிட்டு இருக்கு, அதுக்காக தான் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அவளை சும்மா விடக்கூடாது முத்து, அவ வீட்டுக்கு போய் அவளை ஏதாவது பண்ணிடலான்னு கோவமா சொல்றாங்க ஸ்ருதி. ஐயோ ஸ்ருதி, நீங்க வேற அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு அந்த கோபம் இருக்கு பலகுரல். ஆனா எலெக்ஷன் டைம் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நாம ஏதாவது பண்ண போய் மீனா பக்கம் வீக் ஆயிடக்கூடாது, அதனாலதான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அந்த சிந்தாமணி ரொம்ப கொடுமைக்காரியா இருக்கா. நீ தேர்தல்ல நிக்கிறேன்னு சொல்லும் போதே எனக்கு பயமா இருந்தது, அவங்க திரும்ப ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தான் அப்படின்னு மீனாவோட அம்மா பயத்தோட சொல்லிட்டு இருக்க. இனி ஏதாவது வரட்டும், யாராவது வரட்டும், அவங்கள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்ற மாதிரி முத்து நிக்கிறாரு. விஜயா நைட் டைம் வீட்ல இருந்து வெளியே வர்றாங்க. அங்க மீனாவோட போஸ்டர் ஒட்டி இருக்கு. அதை பாக்குற விஜயா பயங்கர கடுப்பாகி, நீ தலைவியாகி நான் உட்கார சேர்ல நீ உட்காரணுமா, நான் உனக்கு பணிவிட செய்யணுமா, உன்னை நான் தலைவியாக விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த போஸ்டரை போய் கிழிச்சிட்டு இருக்காங்க விஜயா. அப்போ ஒரு 4 லேடிஸ் இதை பாத்துடுறாங்க. அங்க பாரு யாரும் திருடி என்னவோ பண்ணிட்டு இருக்கிறா, வாங்க வாங்க இன்னும் ஓடி வர்றவங்க விஜயா ஓடுறத பார்த்துட்டு, ஓடுறா ஓடுறா புடிங்க அவளை, ஏய் எட்ரி அந்த கல்லை அப்படின்னு ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துட்டு ஓடி வர்றாங்க. ஏய் நில்லுடி, நில்லு நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க துரத்திட்டு வர விஜயா குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஏய் நில்லுடி நில்லுடி அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு கட்டையால விஜயா மண்டையை நோக்கி வீச, தலையை முக்காடு போட்டுட்டு இருந்த விஜயா மேல கரெக்டா வந்து விழுந்துருது. ஐயோன்னு விஜயா முகத்தை மூடிட்டு இருக்கவங்க திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஓட, அதுக்குள்ள அவங்க 4 பேரும் விஜயாவை பிடிச்சி, காட்டுடி மூஞ்ச காட்டு, மூஞ்ச காட்டுறி, யாருடி நீயே அப்படின்னு மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் தலையில இருக்க முக்காட்டை எடுத்துட கூடாது, மொத்தமா கேவலம் ஆயிடும்னு விஜயா முக்காட்டை இழுத்து பிடிச்சிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.